மழை காலத்தில் எப்படி சூடாக நமக்கு சாப்பிடணும்னு தோணுதோ அதே மாதிரி மழை காலத்தில் நமக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வர பிரச்சனை தான் டெரஸ்லேருந்து வர வாட்டர் லீக்கேஜ். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முக்கியமான காரணமே இன்கரெக்ட் ஸ்லோப் தான். 90% ஆஃப் ஹோமில் டெரஸில் இன்கரெக்ட் ஸ்லோப் இருக்கிறனால தான் தண்ணி ட்ரெயின் பாயிண்ட்டுக்கு வராமல் ஸ்டாக்னண்ட் ஆகி கீழே உள்ள ஸ்லாபுக்கு தண்ணி வந்து இறங்குது. நம்ம டெரஸில் தட்டோடு லே பண்ணுற மெத்தடும் முக்கியமான ஒன்று. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தட்டோடு கீழே தண்ணி இறங்காதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. தட்டோடு இடப்பட்ட ஜாயிண்ட் வழியாக தண்ணி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா தட்டோடு கீழே 2 லேயர் ஆஃப் வாட்டர் புக் பண்ணுறது ரொம்ப நல்லது. மோஸ்ட் ஆஃப் த பெரிய டெரஸ்க்கு சிங்கிள் அவுட்லெட் பைப் வைக்கிறனால ஹெவி ரெயினால் தண்ணி ட்ரைன் ஆக முடியாமல் ஸ்டாக்னட் ஆயிரும். இதனாலையும் நமக்கு காங்கிரீட் ஃப்ளோர் அஃபெக்ட் ஆகிடும். இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ண ஸ்கொயர் ஃபீட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவுட்லெட் பைப் பிளான் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி நடக்காமல் இருக்கத்தான் எங்கள் மாலி கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்கள் பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி பக்காவாக பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் பண்ணித்தரோம். கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பில்டிங் கட்டுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா எங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.